ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும், நான் அழகாக இருக்கேனா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ நம்ம அழகாக வச்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறோம். ஏன்னா அழகு அப்படின்றது நம்முடைய கலரு, நம்முடைய ஸ்கின்னு, நம்முடைய ஹேர், நம்முடைய ஃபேஸ் கட்டு, நம்முடைய பாடி ஸ்ட்ரக்சர், இதை வச்சு மட்டுமே நீங்கள் அழகாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கீங்களா அப்படின்றத முடிவு பண்ணிட முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு உங்கள் கலரு, ஸ்கின்னு, உங்கள் ஃபேஸ் கட்டு, உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தாண்டி சில குவாலிட்டிஸ், முக்கியமான ஒரு 6 விதமான குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா? ஸோ இந்த 6 விதமான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த சைடெக் தமிழில் சொல்லப்படுற வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் மட்டுமே நம்ம சொல்லப்படுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் அட்ராக்டிவாக அழகாக இருக்கீங்களா அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உரையாடும் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கான்வர்சேஷனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான திறமை, பேசுகிற திறமை. ஸோ பேசுகிற திறமை அப்படின்னா மனசில் தோன்றதெல்லாம் படப்படன்னு பேசுகிறது கிடையாது. எப்படின்னாக்கா ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு குணம். நம்ம மட்டும் தனிச்சு இருக்காமல் ஈஸியாக ஒருத்தவங்கிட்ட போய் பழகக்கூடிய அல்லது பேசக்கூடிய, அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு இயல்பு. வெல் ஸ்போக்கன்னு சொல்லக்கூடியது, நம்ம நினச்ச விஷயத்த, மனசில் இருக்கிற நினச்ச விஷயத்த அழகான கருத்துக்களோட சொல்லக்கூடிய ஒரு திறமை. ஈஸியாக நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறமை, ஹானஸ்ட்டாக கேள்வி கேட்கக்கூடிய, ஹானஸ்ட்டாக பழகக்கூடிய ஒரு திறமை. இவைகள் எல்லாமே இந்த உரையாடும் திறன், கான்வர்சேஷனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அடங்கும். இந்த மாதிரியான ஒரு உரையாடும் திறன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு அட்ராக்டிவ் பர்சன் சொல்ல முடியும். இப்போ நம்ம செகண்ட் விஷயத்துக்குள்ளே போகலாம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நேர்மறையான குணம் கொண்டவர்கள், பாசிட்டிவ் பர்சன்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். எவ்வளோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தாலும், ஒரு ஃபெயிலியர் நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே செலக்ட் பண்ணி இதில் என்ன நல்லது இருக்குது, இதனால் என்ன நல்லது நமக்கு கிடச்சிருக்கு, இதுலேருந்து நம்ம என்ன விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு நேர்மறையாக, ஒரு நம்பிக்கையாக, தான் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க, நம்பிக்கை வச்சு ஸோ அந்த விஷயங்களை செயல்படக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அட்ராக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது விஷயம் என்னென்னா ஹோப். முதல்ல நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள், குணம் கொண்டவர்கள். இங்கே என்னென்னா ஹோப், ஒரு நம்பிக்கை. எவ்வளோ ஒரு நெகட்டிவான சூழ்நிலைகள் நடந்துட்டு இருந்தாலும் எப்படியும் நல்லது நடந்துடும், எப்படியும் சரியாக நடந்துடும், இது கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கு, என்றைக்காவது ஒரு நாள் இது சரியாக அமைஞ்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடந்துட்டுருக்கிறவங்க. ஸோ இவங்க பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பாங்க. மற்றவங்கள காட்டிலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அழகிற ஒருத்தவங்களா, எல்லாத்துக்கும் மனசு ஒடிஞ்சு போகிறவங்களா, எல்லாத்துக்கும் கஷ்டப்படுற ஒருத்தவங்களா இவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லை இதனால் ஒரு நல்லது இருக்குது, இதனால் எப்படி நடந்துடும் அப்படின்ற ஒரு ஹோப் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த ஹோப்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் தேர்ட் பர்சன். நாலாவது விஷயம் யார் அப்படின்னாக்கா லிசனிங் பர்சன்ஸ், கவனிப்பவர்கள். முதல் விஷயம் உரையாடும் திறன் கொண்டவர்கள், பேசக்கூடியவங்க. இங்கே யாருன்னா கவனிக்கிறவங்க. ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு கவனிக்கக்கூடிய நபர்கள். ஸோ இங்கே எல்லாருமே பேசணும்னு தான் நினைக்கிறாங்க, யாரும் கவனிக்கணும்னு நினைக்கிறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ நம்மளை ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க, நம்ம பேசுகிறத ஒருத்தவங்க மதித்து கேட்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறிடுவீங்க. ஸோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ 5வது விஷயம் பார்ப்போம். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லக்கூடியது, நகைச்சுவை உணர்வு. நீங்கள் பேசுகிற, நீங்கள் சொல்கிற, நீங்கள் செய்கிற விஷயங்களில் அது உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குற, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கும் நபர்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குற ஒரு இயல்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க, நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நிச்சயமாக அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க. எப்பயுமே ஒரு நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்களாக இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு ஜாலியாக எடுத்துக்கிற, ஒரு ஜோக்காக எடுத்துக்கிற, ஒரு ஃபன் பண்ணுற, ஃப்ரீக்வெண்ட் ஜோக்ஸ் சொல்கிற ஒரு நபராக இருக்கீங்க. அது உங்களுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில், ஸோ நீங்கள் படிக்கிற இடத்துல, இப்படி இடத்துல நீங்கள் ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஜாலியாக பேசுகிற, ஒரு ஜோக்ஃபுல்லாக பேசுகிற, ஒரு நகைச்சுவாக பேசுகிற நபர்களை சுற்றி எப்பயுமே நிறைய பேர் சூழ்ந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போனாலே எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாகிடும்ப்பா, ஜாலியாக பேசுவார்ப்பா அப்படின்வாங்க. ஸோ இப்போ ஜாலியாக பேசுகிற அல்ல ஜோக்ஃபுல்லாக பேசுகிற, ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற ஒரு நபர் நிச்சயமாக ஒரு அட்ராக்டிவான ஒரு நபராக தான் இருப்பார். அவர் எல்லாருக்குமே பிடிக்கும், அவர் நிச்சயமாக ஒரு அழகானவர் தான் அவர். ஸோ 6வது விஷயம், ஓப்பன் எக்ஸ்பீரியன்சஸ் அல்லது ஓப்பன் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி, எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் செய்வேன்,
எனக்கு எது சரியோ இல்லை எனக்கு எது வந்து ரொம்ப பழக்கமோ அதை மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு இல்லாமல் புது புது விஷயங்களை செய்பவர்கள், புது புது அனுபவங்களில் ஈடுபடுபவர்கள், புதுசான ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போம், வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போம், புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை நம்ம மற்றவங்களை காட்டிலும் வேறு விதமாக செஞ்சு பார்ப்போன்னு புது புது விதமான அனுபவங்களோடு புது விஷயங்களை செய்ய முற்படுபவர்கள். எல்லாரும் செய்கிற விஷயத்த செஞ்சோன்னா அது அப்படியே அந்த சந்தையோட சந்தையாக கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். யார் ஒருத்தவங்க யாரும் செய்யாத அல்லது எல்லாரை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதுசான ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ மற்றவங்களுடைய பார்வை அவங்க மேலே தான் போகும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு அழகான அல்லது ஒரு அட்ராக்டிவான பர்சனாக மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும்னா உங்களுடைய ஸ்கின்னை பற்றியோ, உங்கள் கலரை பற்றியோ, உங்கள் ஃபேஸ் கட் பற்றியோ, உங்கள் ஹைட்டை பற்றியோ, உங்கள் ஹேர் பற்றியோ, உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் பற்றியோ மட்டுமே வச்சு நீங்கள் அழகானவர் அட்ராக்டிவான பர்சனை சொல்லிட முடியாது. உங்களுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. உரையாடும் திறன், கான்ஃபிடென்ட் பர்சன்ஸு, ஹோப்ஃபுல் பர்சன்ஸு, குட் லிசனர்ஸு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவங்க, நியூ எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபாலோ பண்ணுறவங்க, செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே அட்ராக்டிவான பர்சன்ஸ் தான், அழகான பர்சன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதிய வந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் பயனுள்ள மோட்டிவேஷ்னல் சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நான் அட்ராக்டிவாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுற பர்சனுக்கு இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய மனம் வந்து மாறலாம். ஸோ அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.